நான் அதற்கு முந்தின பிறவியில் செய்தது, அதனால்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு முன்னாடி தேகம் இருந்தது எப்படி? ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே ஜீவகாருண்ய ஒழுக்கம் முழுசாகவே எப்படி இருக்கும்னா, ஐயா என்ன பண்ணுவார்னா கேள்வி பதிலாகவே போட்டு எடுத்துகிட்டு வருவார். ஒரு கேள்வி கேட்பார், அதற்கு பதில் கொடுப்பார், நமக்கு புரியறதுக்காக கொடுப்பார். அதற்கு ஐயா என்ன பண்ணுறாருன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறார். இப்போது எனக்கு இந்த வீடு வந்து சொந்த வீடு. இதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் சரியாக வரலை, ஒத்து வரலை. அந்த வீட்டோட எஜமான் அவர் தான். அவர் என்ன சொல்கிறார், சார் சுவத்தில் ஆணி அடிக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறார். ஏன்னா அது அவர் வீடு, அவர் வீடு, அவருடைய கட்டளைப்படி தான் நான் நடந்திருக்கணும். உரிமை அவருக்கு தானே, உரிமை அவருக்கு தான். நான் கேட்கலை, கலகமாகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறேன், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு வீடு இன்னொரு வீட்டுக்கு போகிறேன். இப்போ நான் வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போவனே ஒழிய வீடே இல்லாமல் இருப்பேனா? இருக்க மாட்டேன். ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போவேன். ஏன்? அங்கே ஹவுஸ் ஓனருடைய கட்டளைப்படி நான் நடக்காத காரணத்தால் அவர் காலி பண்ண சொன்னார். அதே போல் எனக்கு முற்பிறவியில் மனித தேகம் கொடுக்கப்பட்ட பொழுது கடவுளின் கட்டளைப்படி நான் நடக்காத காரணத்தினால் அங்கே ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. என்ன கலகம்னா மரணம்.